கார்த்திகை தீபம் சீரியலில் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு சொல்லலாம் நம்ம கார்த்திகை தீபம் ஸ்டோரி. ஸோ அப்படி என்ன போயிட்டுருக்க ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சீன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாச்சியார் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து காட்டுறாங்க. ஏன்னா அவங்க வந்து சடனாக ஆக்சிடெண்ட் ஆகிடுது ரவுண்டிங்க கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு வரும்போது. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்கள. அப்போது நம்ம டாக்டர்ஸ்க்கெலாம் வந்து பார்க்குறாங்க, இவங்க வந்து யாருமே இல்லை இவங்களுக்கு துணைக்கு, அதாவது இவங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணவங்க யாருன்னே தெரியாது, வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இவங்களுக்கு இப்போதைக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு பிளான் பண்ணி இவங்களுடைய கிட்னியை திருடலான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாமே பிளான் செய்கிறாங்க. ஸோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போகணும், இவங்களுக்கு சப்போர்ட் யாருமே இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய சுயநினைவுமே இல்லை, இப்போதைக்கு அவங்க சுயநிலை இழந்து தான் இருக்காங்க. கண்டிப்பாக சுயநினைவு வர்றதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிலே ஆகுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து. ஸோ டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து அவங்களுடைய கிட்னியை வந்து திருடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹாஸ்பிட்டலில் ராணி, அதாவது நம்ம கார்த்திக்குடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பாடகையை ஒர்க் பண்ணுற அந்த ராணின்றவங்க வந்து பார்த்துட்றாங்க ஹாஸ்பிட்டலாக. அப்போது கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இங்கே தான் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியா வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டு கார்த்திக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அடித்து பிடிச்சி ஓடி வராங்க. ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நாச்சியாக இருக்க விஷயம் ரவுடிங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ரவுடிங்களும் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ அப்போது நம்ம ரவுடிங்கெல்லாம் வந்த உடனே நாச்சியார் எங்கே இருக்குன்ற விஷயத்த ரூமில் போய் பார்த்து அவங்கள வந்து கடத்திடுறாங்க. நாச்சியார் ரொம்ப வந்து சீரியஸான ஒரு கண்டிஷனில் சுயநினைவை இழந்து இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு வேண்டியது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் தாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாச்சியார் ரவுடிங்க கடத்துறாங்க. நம்ம கார்த்திக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலில் வந்த உடனே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஸோ ரவுடிங்கிட்ட இருந்து எப்படி கார்த்திக் காப்பாற்ற போகிறேன்னு வெயிட் பண்ணி